நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு பெருகி வரும் வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், விவாகரத்து வழக்குகள் மிகவும் பெருகிவிட்டது. குறிப்பாக ஒரு மாவட்டத்தில் ஒரு காலத்தில் ஒரு சார்பு நீதிமன்றம் இருந்தது. இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தாலுகாக்களையும் ஏறக்குறைய சப்கோர்ட் வந்தாச்சு. இது தவிர மாவட்டத்தோட தலைமையிடங்களில் குடும்ப நல நீதிமன்றங்களும் வந்தாச்சு. இந்த சப்கோர்ட் லிமிட்லையும் குடும்ப நல நீதிமன்ற எல்லையிலையும் விவாகரத்து வழக்குகளை தாக்கல் செய்யலாம். இன்றைக்கு நீங்கள் தினசரி குடும்ப நல நீதிமன்றங்கள்லையும் சார்பு நீதிமன்றங்கள்லையும் போய் காலையில் பார்த்தா பச்சை குழந்தைகள், அதிகபட்ச வயது என்னென்னா பெண்களுக்கான திருமண வயது நம்ம சொல்கிறோம் 19 துவங்கணும், ஆண்களுக்கான திருமண வயது 22 துவங்கணும். ஆனால் திருமணம் முடிந்த 6 மாத காலம், திருமணம் முடிந்த ஓராண்டு காலம், அதிகபட்சம் 3 ஆண்டு காலத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 200க்கும் மேற்பட்ட ஒரு சார்பு நீதிமன்றத்தில், இதவிர மாவட்டத்தில் 3 இருந்துச்சுன்னா 200 வச்சா கூட 600 விவாகரத்து வழக்குகள் ஏறக்குறைய தாக்கல் செய்யக்கூடிய அளவில் தமிழ் பண்பாடு போயிருக்கு. இதை எங்கே போய் நம்ம சொல்கிறது? இதை எப்படி முறியடிக்கிறது? என்ன பிரச்சனை? ஆழ்ந்து பார்த்தால் விட்டு கொடுக்க மனசில்லை. நீ படிச்சிருக்க, நான் படிச்சிருக்கேன், நீ சம்பாதிக்கிற, நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கல, நான் சம்பாதிக்கிறேன், இல்லை எனக்கு கூட நகை கொண்டு வந்திருக்கேனா, நீ எதுவுமே வேலை பார்க்கல. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள், மாமனார் மாமியாரை நான் பார்த்துக்க முடியாது, கொழுந்தனார் நாத்தனாரை நான் பார்த்துக்க முடியாது, உறவுகளோடு இருக்க முடியாது, தனியாக, இதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் தனியாக கூட இருங்கள், ஆனால் தனியாக பிரிந்து விடாதீர்கள் அப்படிங்கிறத இப்போ நோக்கம். நீங்கள் அவங்கள்ட்ட போய் தனியாக பேசி பாருங்கள், உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கும். இல்லை சார், வண்டி வாங்கணுங்கிறக்காக நகையை கேட்டேன் சார், என் மனைவிகிட்ட, அவள் தரமாட்டேன்னு சொன்னா சார், பிரச்சனை சார், போயிட்டா சார், தெரியாமல் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்துட்டேன் சார், மன்னிப்பு கேட்டேன், இல்லை சரி, அந்த அம்மா நான் மாமியாவை தெரியாமல் பேசிட்டேன், அதனால் என் வீட்டுக்காரர் என்னை அடித்து பற்றிட்டார், சரி அவங்க மாமனாரை பேசிட்டாரு, அதனால் என் மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, அப்பா எப்படி பேசுவேன், என் நாத்தனாருக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன், அதனால் என் மனைவி கோச்சிக்கிட்டா. ஆக இப்படி சின்ன சின்ன விஷயங்கள். இல்லை அவள் நிறைய எம்காம் படிச்சிருக்காங்க, நான் ஐடிஐ தான் படிச்சிருக்கேன், அப்போ கல்யாணத்தை அதை பார்க்கலையா, பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், அப்புறம் இப்போ ஏன் அந்த பிரச்சனை? அப்போ ஒரு சின்ன விஷயங்கள், குடும்பம் என்பது பல்வேறு விஷயங்கள் இருக்கும், பல்வேறு சண்டை சச்சரவுகள் இருக்கும், எல்லா வீடுலையும் வாசல் இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனைகளை தாண்டி விட்டு கொடுத்து நம்ம வாழ்வரத்தை, இல்லறத்தை சரி செய்து போகக்கூடிய பக்குவத்தை நாம் எதிர்கால குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலைன்னா நம்மளோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல அர்த்தமே இல்லை. அவளை ஃப்ளக்ஸ் வச்சு கல்யாண மண்டபம் பிடிச்சி சீர்வரிசை கொடுத்து எத்தனையோ லட்சம் பேருக்கு பணம் எல்லாம் பண்ணி பண்ணுறது அர்த்தம் இல்லை. ஆகவே மக்கள் எதிர்கால தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.